ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். பொதுவாகவே ஒரு மனிதர் வாழ்க்கையில் நல்லா இருப்பதற்கு நிறைய வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஒருத்தவங்களுக்கு முன்னேற்றம் வருது, எப்பெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கிரகநிலைகள் உயர்த்துது. இப்போ இந்த 2024 இதை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அக்டோபர் 2024 குரு வக்கரம் அடையுது. அதற்குரிய பலன்கள் ஒரு சில பேருக்கு சாதகமாகவும் ஒரு சில பேருக்கு பாதகமாகவும் அமையும். அடுத்தது 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது. அது ஒரு சில பேருக்கு பெரிய நன்மைகளையும் ஒரு சில பேருக்கு அப்போ தான் பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துக்கு அவர் போகிறதுனால ப்ராப்ளத்தையும் உண்டு பண்ணும். ஸோ இதை வைத்து நம்ம என்ன முயற்சிகள் பண்ணலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதற்கான தீர்வாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ எண்கணித ரீதியாகவும் ஒரு மனிதன் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்களான சால்டியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் ரொம்ப தெளிவாகவே அதை வரையறுத்துட்டு போயிருக்காங்க. எண்களால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது. பின்னாளில் வந்த பித்தகோரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கணித மேதை அதை ஆராய்ச்சி பண்ணி அவருமே அதை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் பித்தகோரஸ் தேற்றங்களை பாடப்புத்தகத்தில் வச்சுருக்காங்கன்னா அந்த கணித மேதையின் ஜீனியஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பள்ளிக்கூட பாடத்திட்டங்களே நம்ம பசங்க படிக்கிறாங்க. கணித தேற்றங்களாக பித்தாகோரஸ் உருவாக்கி வைத்ததை படிக்கிறாங்க. இந்த பித்தாகோரஸ் அவர்கள் எண்கணிதத்தை பெரித அளவுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணார். அதில் உள்ள உண்மைகளை அவர் நிறைய உலகத்துக்கு சொல்லிட்டு போனார். ஸோ எண்கள் ரீதியாக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த கிரக சூழ்நிலைகள், இப்போ குரு வக்ர பயிற்சி பலன்கள் எல்லா சேனல்லையும் பார்த்து ஒரு சில பேர் மிரண்டு போயிருப்பீங்க. ஐயோ போச்சா, நமக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இன்னும் இருக்கிறதும் போதா அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருப்பாங்க. ஒரு சில பேர் சனி பயிற்சி தங்களை விட்டு விலகுதுங்கிறது ஒரு சிலர் சந்தோஷப்படுவாங்க. பட் ஒரு சில பேர் ஐயோ 7.5 சனி நமக்கு பிடிக்க போகுதா, நமக்கு இனிமேல் கஷ்டம் தானா அப்படிங்கிற பயத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் எந்தவித பயமுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரு எண்கணிதம்ங்கிறது. ஏன்னா எண்கள் கிரகங்கள் உருவாக்கக்கூடிய சிரமங்களுக்கு தீர்வு தரும். உங்களுக்கான சிரமங்களை அது மிகவும் குறைக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் காலில் கடப்பாறையே உழுவணும் அப்படிங்கக்கூடிய விதி அமைப்பு இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கிரக சுழற்சி, கிரக பயிற்சிங்கிறது அந்த மாதிரி சிரமத்திற்கு உரிய ஒரு சூழ்நிலைகளில் உங்கள் காலில் குண்டூசி தான் விழும். அந்த அளவுக்கு அது சிரமங்களை கம்மி பண்ணி தரும். அப்படி குறைக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் வேலையை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை வாழ்வதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தற்போது அமைந்திருக்கக்கூடிய இப்போ எத்தனையோ பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமாக உங்களுடைய வியாபாரம் அமைந்திருக்கலாம். செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கொண்டிருக்கலாம். அந்த வியாபார பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் சரி பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பெயர் நல்லா இருந்துச்சுன்னா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ ஒரு கிரக சூழ்நிலைகள் கெடுதலான சூழ்நிலைகளில் இருந்தாலுமே பெருமளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு குண்டூசி உழுவுற அளவுக்கு தான் உங்களுக்கு சிரமங்கள்ங்கிறது இருக்கும்னு. அதே போல் ஒரு சில பேர் வண்டி வாகனங்களை வியாபாரமாக வைத்திருப்பார்கள். இப்போ ட்ராவல்ஸ் நடத்தலாம், டூரிசம் நடத்தலாம். ஸோ அந்த எண்கள், அந்த வண்டி வாகனத்திற்குரிய எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அடைய மாட்டீங்க. இது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் எப்போதுமே நம்ம சேனல் நேயர்களுக்காக அதை நான் இலவச பொது பலன்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் யாருக்கு தேவையோ அவங்கள மட்டும்தான் நான் திருத்தம் பண்ண சொல்லுவேன். நிறைய பேருக்கு இதில் என்னுடைய பெயரையே நான் முழுசாக மாற்றணுமா, அது எப்படி சார் மாற்ற முடியும், அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்தடுப்பிலேயே அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. நான் எப்போதுமே என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, ஒரு எண்கணித ரீதியாக ஒரு தீர்வை நோக்கி நம்ம செல்லும்போது ஒரு தேர்ந்த எண்கணிதவியலாளர் ஒருத்தவங்களுடைய பேரை முழுசாக மாற்றணும் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக நீங்கள் பிறந்த பொழுதிலிருந்து ஒரு பேரை உபயோகப்படுத்திட்டு வந்திருக்கீங்க.
இன்றைக்கே இந்த பேரை தூக்கி போட்டுட்டு நாளையிலேருந்து வேறு ஒரு பேர் மூலமாக எல்லாத்தையும் அறிமுகமாகுங்கன்னு சொன்னால் உங்கள் மூளையே முதல்ல அதை ஏற்றுக்காது. நீங்கள் அந்த பேரை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து எல்லார் மனசுலையும் பதிய வைக்கிறதுக்காட்டியும் நீங்கள் வந்து மனதளவில் வந்து அட போடா அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி தான் உங்களுக்கு வரும். ஸோ என்னையை பொறுத்த அளவுக்கு நான் எப்போதும் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருந்தால், உங்களுடைய பெயர் எண் வந்து பொருத்தமாக அமைந்திருந்தால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இப்போ நான் சொன்ன குரு வக்ர பயிற்சி, சனி பயிற்சி, அடுத்தது ராகு கேது வேற வருது, இதில் சாதகமான சூழ்நிலைகள் இல்லைனாலுமே நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள். இதை ஆணித்தரமாக நீங்கள் நம்புங்க. கூடுதலாக நான் எப்போதுமே வந்து எண்கணித ரீதியாக ஒருத்தவங்களுக்கு பேர் திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா அதற்குரிய கன்சல்டேஷனோட நான் உங்களுக்கு வந்து விளக்கமான பலன்கள் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அந்த பலன்களில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன் இதை எப்படி கடைப்பிடித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நிச்சயம் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ உங்களுடைய இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களான உங்களுக்குமே இறைவன் ஒரு வாய்ப்பு தராரு அல்லது குரு ஒரு வாய்ப்பு தராருன்னே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்போ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 டீட்டெயிலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆங்கில எழுத்துக்களில் தெளிவாக நீங்கள் அனுப்பணும். சில பேர் அப்படியே ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அப்படி அனுப்பாதீங்க. நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க, ஆங்கில எழுத்துக்களில் அனுப்புங்க. உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் அனுப்பிவிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இப்படி அனுப்பும் பொழுது மட்டுமே எனக்கு உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார பதில் அனுப்ப முடியும். சரியா? அப்படி அனுப்புனதுக்கு பிறகு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் மட்டும் நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். அது பொருந்தி இருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு எந்த கன்சல்டேஷனுமே போக தேவையில்லை. பொருந்தலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திருத்தம் பண்ணணும்னு சொல்லுவேன். அதற்குரிய கன்சல்டேஷன் விஷயங்களை நான் அதிலே தெளிவாக ரெக்கார்டிங்காக அனுப்புவேன். அது உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. பிறந்த குழந்தைக்கு ஒரு வேளை நீங்கள் பெயர் வைத்திருந்தாலுமே அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. இப்போ நான் சொன்ன பதிவுகளில் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. ஏன்னா நிறைய பேருக்கு சாதகம் இல்லாத காலகட்டத்துக்குள்ளார இந்த 2025 காலடி எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சம் இந்த விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் லைஃபை அடுத்த நிலைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ரீதியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மீண்டும் ஒரு அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.